கன்னியாகுமரி மாவட்டம் தாழக்குடி அருகே பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறில் விவசாயி வெட்டி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் போலீசார் கொலையாளியை கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் தாழக்குடி அருகே தோப்பூர் பகுதியில் 70 வயதான பழவேசமுத்து என்பவர் வீட்டில் தனியாக வசித்து வருகிறார். இவருக்கு 2 மகன்கள் உள்ளனர். பழவேசமுத்து அதே பகுதியைச் சேர்ந்த 57 வயதான செல்வகுமார் என்பவருக்கு விவசாய நிலத்தை குத்தகைக்கு கொடுத்துள்ளார். இந்த நிலையில் நீண்ட நாட்களாக குத்தகைக்கு கொடுத்த நிலத்திற்கு பணம் கொடுக்காமல் இருந்ததால் பழவேசமுத்துக்கும் செல்வகுமாருக்கும் தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பழவேசமுத்து செல்வகுமார் வீட்டிற்கு குத்தகை பணத்தை கேட்டு சென்றுள்ளார். அப்போது மதுபோதையிலிருந்த செல்வகுமார் பழவேசமுத்துவிடம் தகராறு செய்துள்ளார். இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த செல்வகுமார் அருகில் இருந்த இளநீர் வெட்டும் அரிவாளை கொண்டு பழவேசமுத்துவை சரமாரியாக வெட்டியுள்ளார். இதனால் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே பழவேசமுத்து மயங்கி விழுந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற அவரது மகன் உயிருக்கு போராடிய தந்தையை மீட்டு தோளில் தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு செல்ல முற்பட்ட போது அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து ஆரல்வாய்மொழி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் கொலையாளியை அவரது வீட்டில் வைத்தே கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து பழவேசமுத்துவின் உடலை பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர்.